எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ல யூனிட் 12 ஆட்டம்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். போரோட ஆட்டம் மாடல் படிக்கும்போது எலக்ட்ரான் ஏன் சில குறிப்பிட்ட ஆர்பிட்ஸ்ல மட்டும் தான் சுத்தணும்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில தான் டி ப்ரோக்லி ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல மார்க்ஸ் போயிடாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த மர்மம் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். போர்ஸ் மாடல் ஒரு மிகப்பெரிய சக்சஸ், அதுல சந்தேகமே இல்ல. அது ஹைட்ரஜன் ஆட்டமோட ஸ்பெக்ட்ரத்தை சூப்பரா விளக்குச்சு. ஆனாலும் அந்த மாடல்ல ஒரு பெரிய கேள்விக்கு பதில் இல்லாம இருந்துச்சு. ஒரு புதிர் மாதிரி. அந்த புதிருக்கு போர் கிட்ட கூட நேரடியான ஒரு விளக்கம் இல்ல. போர் என்ன சொன்னாரு? எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம், அதாவது எல், அது h/2πயோட ஒரு முழு எண் மடங்கா, அதாவது NH தான் இருக்கும்னு சொன்னாரு. இது ஒரு மாதிரி மேஜிக் ரூல் மாதிரி இருந்துச்சு. இந்த ரூலை வச்சு கணக்கு போட்டா எல்லாம் கரெக்டா வருது. ஆனா ஏன் இந்த ரூல்? இது எங்க இருந்து வந்துச்சு? அதுதான் இங்க $1,000,000 கேள்வி. இந்த சமயத்துல தான் 1924ல லூயி டுப்ரோக்லி அப்படிங்கிற ஒரு இளம் விஞ்ஞானி இந்த பிரச்சனையை ஒரு முற்றிலும் புது கோணத்துல பார்த்தாரு. அவர் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள், ஆனா அந்த ஒரு கேள்வி பிசிக்ஸை நாம பார்க்குற விதத்தையே மாத்திடுச்சு. டி ப்ரோக்லி எப்படி யோசிச்சாருன்னு பாருங்க. அவர் ஐன்ஸ்டைனை ஃபாலோ பண்ணாரு. ஐன்ஸ்டைன் என்ன கண்டுபிடிச்சாரு? லைட், அதாவது ஒளி, ஒரு வேவ் மாதிரி இருந்தாலும் சில நேரங்கள்ல அது ஒரு பார்ட்டிகல் மாதிரி, அதாவது ஃபோட்டான் மாதிரி நடந்துக்குதுன்னு சொன்னாரு. அப்போதான் டி ப்ரோக்லிக்கே ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு நிமிஷம், இயற்கையில பொதுவா சிமெட்ரி இருக்கும். ஒரு வேவுக்கு பார்ட்டிகல் குணம் இருக்க முடியும்னா, அப்போ பார்ட்டிகளா இருக்கிற மேட்டருக்கு, உதாரணமா ஒரு எலக்ட்ரானுக்கு ஏன் வேவ் குணம் இருக்கக்கூடாது? இதுதான் அந்த புரட்சிகரமான கேள்வி. டி ப்ரோக்லி சொன்ன அந்த முக்கியமான விஷயம் இதுதான். எலக்ட்ரான் மாதிரி இருக்கிற எல்லா பொருளுக்கும் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, வேவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இதுதான் மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இதுதான் அந்த ரொம்ப ஃபேமஸான டி ப்ரோக்லி வேவ்லென்த் ஈக்குவேஷன். இங்க லாம்டாங்கிறது வேவ்லென்த், ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பிங்கிறது அந்த பொருளோட மொமெண்டம். பார்க்க ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாவா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கு. சரி, எலக்ட்ரான் ஒரு வேவ்னு வச்சுக்கலாம். இது எப்படி போரோட அந்த குவான்டைசேஷன் மர்மத்தை விளக்குது? இப்போ ஒரு சூப்பரான அனாலஜி மூலமா இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்ட ஒரு கிட்டார் கம்பியோட 2 முனையும் சேர்த்து ஒட்டி ஒரு வட்டம் செஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கம்பியை நீங்க வைப்ரேட் பண்ணா எல்லா விதமான வைப்ரேஷனும் ஸ்டேபிளா இருக்காது. சில குறிப்பிட்ட பேட்டர்ன்ல மட்டும்தான் அது ஒரு நிலையான அலைய, அதாவது ஸ்டாண்டிங் வேவை உருவாக்கும். அந்த வேவ் ஒரே இடத்துல நின்னு மேலையும் கீழையும் போற மாதிரி தெரியும். இங்க தான் முக்கியமான விஷயமே நடக்குது. இடது பக்கம் இருக்கிற படத்தை பாருங்க. அந்த வட்டத்துல அலையோட தொடக்கமும் முடிவும் ஒன்னா சேரல, ஒன்னு மேல போனா இன்னொன்னு கீழே போகுது. இதனால டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் ஏற்பட்டு அந்த வேவ் தன்னைத்தானே அழிச்சுக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஆர்பிட் சாத்தியமே இல்ல. ஆனா வலது பக்கம் பாருங்க, சரியா 4 முழு அலைகள் அந்த வட்டத்துல பொருந்துது. இங்க கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் நடக்குது. அலைகள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து தங்களை இன்னும் வலுப்படுத்திக்கிட்டு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. சோ இந்த ஆர்பிட் இஸ் அலவுட். அப்போ ஒரு எலக்ட்ரான் வேவ் ஒரு ஆர்பிட்ல ஸ்டேபிளா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். அந்த ஆர்பிட்டோட சுற்றளவு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, அந்த எலக்ட்ரானோட வேவ்லென்த் லாம்டாவோட ஒரு முழு எண் மடங்கா இருக்கணும். அதாவது 2πr = n லாம்டா. இங்க n 1, 2, 3 இப்படி ஒரு முழு எண்ணா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப பாருங்க, இந்த சிம்பிளான வேவ் ஐடியா எப்படி போர் சொன்ன அந்த குவான்டைசேஷன் போஸ்டுலேட்க்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு. இங்க எந்த மேஜிக்கும் இல்ல, ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். நாம இப்போ இந்த 2 ஐடியாவையும் ஒன்னா சேர்க்க போறோம். ஸ்டெப் 1, நம்மகிட்ட இருக்கிற கண்டிஷன் 2πr = n லாம்டா. சரி. ஸ்டெப் 2, இதுல டி ப்ரோக்லி சொன்ன லாம்டா = h/p சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ 2πr = n of h/pன்னு கிடைக்கும். ஸ்டெப் 3, இப்போ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். p இடது பக்கமும் 2π வலது பக்கமும் கொண்டு போவோம். அப்ப நமக்கு pr = n of h/2πன்னு கிடைக்கும். ஸ்டெப் 4, ஒரு நிமிஷம், இங்க இடது பக்கம் இருக்கிற pr, அதாவது மொமெண்டம் டைம்ஸ் ரேடியஸ், அது என்னது? அதுதான் ஆங்குலர் மொமெண்டம் L. ஸ்டெப் 5, கடைசியா h/2π நாம சுருக்கமா h bar, அதாவது h barன்னு எழுதுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? L = nh. ஆடா, போர் எந்த விளக்கமும் இல்லாம சொன்ன அதே விதி இங்க வந்துருச்சு பாத்தீங்களா? போர் ஏதோ ஒரு அனுமானத்துல சொன்ன அந்த விதிக்கே டி ப்ரோக்லியோட இந்த அலைக்கொள்கை எவ்வளோ அழகா, எவ்வளோ இயல்பா ஒரு விளக்கத்தை கொடுக்குதுன்னு. இதுதான் பிசிக்ஸோட பியூட்டி. அந்த விதி ஒன்றும் தன்னிச்சையானது இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு. சரி, இதெல்லாம் தியரியில சரி. நிஜத்துல இது ஒர்க் அவுட் ஆகுதா? வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். போரோட 2வது ஆர்பிட், அதாவது n = 2 ஆர்பிட்க்கு கணக்கு போட்டு பார்க்கலாம். அந்த ஆர்பிட்டோட சுற்றளவு கிட்டத்தட்ட 13.33 ஆங்ஸ்ட்ராம். அந்த ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானோட டி ப்ரோக்லி வேவ்லென்த் ஏகதேசம் 6.61 ஆங்ஸ்ட்ராம். இப்போ அந்த சுற்றளவை வேவ்லென்த்தால வகுத்து பாருங்க. என்ன வருது?
13.33 டிவைடட் பை 6.61 எக்ஸாக்டா 2. ஒரு துளி கூட பெசகாம சரியா 2 அலைகள் அந்த ஆர்பிட்ல பொருந்தது. நம்ம தியரி 100% கரெக்ட். ஓகே, இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எக்ஸாம்ல மார்க் குறைக்கிற சில பொதுவான தவறுகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப தெளிவா பாத்திரலாம். அப்பதான் நாம ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். முதல் தப்பு, எலக்ட்ரானை வெறும் வேவ்னு மட்டும் நினைக்கிறது. அது தப்பு. அது வேவ் அல்லது பார்ட்டிகிள் கிடையாது. அது வேவ் மற்றும் பார்ட்டிகிள். இதுக்கு பேரு தான் வேவ் பார்ட்டிகிள் டுவாலிட்டி. ரெண்டாவது தப்பு, இந்த டி ப்ராக்லி வேவ்லென்த் தான் எலக்ட்ரானோட பிசிக்கல் சைஸ்னு நினைக்கிறது. அதுவும் தப்பு. இப்போ நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா அந்த சவுண்டுக்கு ஒரு வேவ்லென்த் இருக்கு. அதுக்காக அந்த வேவ்லென்த் தான் உங்களோட சைஸா? இல்ல. அதே மாதிரி தான் இதுவும். அது அந்த எலக்ட்ரானோட தொடர்புடைய குவாண்டம் வேவோட வேவ்லென்த், எலக்ட்ரானோட சைஸ் கிடையாது. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸா தொகுத்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் இந்த டாபிக்கோட சாராம்சம். மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்: 1. டி ப்ரோக்லி சொன்ன மாதிரி எல்லா மேட்டருக்குமே வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. 2. போரோட குவான்டைசேஷனுக்கு காரணம் எலக்ட்ரான்கள் ஆர்பிட்ஸ்ல ஸ்டாண்டிங் வேவ்ஸை உருவாக்குறது தான். 3. அந்த 2πr = n லாம்டா கண்டிஷன் தான் நேரடியா L = NHக்கு வழிவகுக்குது. இந்த சூப்பரான ஐடியாவை 1927ல எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நிரூபிச்சாங்க. கடைசியா இந்த வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி அப்படிங்கிறது குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஒரு மிக முக்கியமான அடித்தளம். சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகிள் இல்ல, அது அந்த ஆர்பிட் முழுக்க பரவி இருக்கிற ஒரு வேவ்னு சொன்னோம் இல்லையா? அப்போ நாம அதை பார்க்காத வரைக்கும், ஒரு மெஷர்மெண்ட் எடுக்காத வரைக்கும் அந்த எலக்ட்ரான் சரியா எந்த இடத்துல இருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான பதில் தான் உங்களை குவாண்டம் மெக்கானிக்ஸோட அடுத்த இன்னும் ஆச்சரியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். அதை பத்தி நாம இன்னொரு நாள் விரிவா பார்க்கலாம்.